தமிழ்வேந்தன் சார், அறநிலையத்துறையிலிருந்து அவ்வளவு வருமானம் வருது, இவ்வளவு வருமானம் வருது, அப்படி இப்படி அதை பண்ற இதை பண்ற எல்லாம் சொல்றீங்க. ஆனா ஒரு வசதியை ஏற்படுத்தி தரீங்களா அப்படின்னு கேட்டா அங்க ஒண்ணும் இல்லை. உயிரிழப்பு வரைக்கும் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. அதாவது இப்போ அண்ணன் தான் சொன்னார், உங்கள் ஆட்சியில் யார் அறநிலையத்துறை மந்திரியாக இருந்தால் நீங்களே தான் சொன்னீங்க சேவூர் ராமச்சந்திரன். இப்போ தான் தெரியுது அதெல்லாம். ஏதாவது பண்ணியிருந்தா தானே தெரியும். எதுவுமே பண்ணாத வீட்டில் இருந்தால் என்ன தெரிய போகுது. சரி பேசுங்க, அப்புறம் இன்ட்ரோட் பண்ணி நீங்கள் பேச நான் என்ன சொல்கிறேன், தமிழ் கடவுள் முருகனுக்கு விழா எடுத்தது இந்த திராவிட மாடல் அரசு. கீழ்ப்பாக்கத்தில் பல ஆயிரம் கோடி நிலத்தை சுருட்டி கோயிலோட இடத்த வச்சுருந்தாங்க. 120 கிரவுண்டு, ஒரு கிரவுண்டு 10 கோடி ரூபா வச்சுங்க. பல ஆயிரம் கோடி இடத்தை மீட்டு அந்த இடத்துல பள்ளியோட இருந்துச்சு. அந்த பள்ளியோடத்தை டெஸ்ட்ராய் பண்ணாமல் நீங்களே வச்சு பள்ளியோடத்தை கவர்மெண்ட் நடத்தும். ஆனால் எடுத்தது தான். சிதம்பரம் கோயில் பல ஆண்டுகளாக சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தீட்சிகர்களுக்கு தாரை வார்த்தார். அந்த கோயிலை மீட்டவர் சேகர் பாபு, கலைஞர் கருணாநிதி சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போற போக்குல என்ன வேணாலும் ஜெயலலிதா கொடுத்தாங்க. இல்ல சிதம்பரம் கேஸ் இப்ப நான் இங்க விவாதத்துக்கு எடுக்கல. ஒரு நிமிஷம், அது இங்க பாருங்க, எல்லா வழக்கு தீர்ப்பு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அத நீங்க வந்து நீதிமன்றத்துல தான் நீங்க அத பேசணும். ஒரு நிமிஷம் மிஸ்டர் தமிழ்வேந்தன், சீராய்வு வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. கோயிலை மீட்டு இல்ல தமிழ்வேந்தன் பல 100 கோடிகள் கோயில் அரசுக்கு வருமானத்தை முதல்ல வாங்குறீங்களா இல்லையா? இல்ல நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அத மட்டும் தான் பேசணும். நீங்க பேச விட மாட்டீங்கல்ல ஒரு அமைச்சர். கேள்விக்கான இடத்தை நீங்க மீட்கல. 10 வருஷம் நான் தான் ஆண்டர் பெருமை பீத்துறீங்கல்ல. ஏன் கோயில் இடத்தை யார் மறைச்சது உங்களை? எல்லாரும் 4 பேரும் வேணா ஸ்கிரீன்ல இருந்து அந்த பக்கம் போயிடும். நீங்க மட்டுமே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இது என்ன பொதுக்கூட்ட மேடையா? சொற்பொழி வாத்திக்கிட்டு இருக்கீங்க. உண்மையா நீங்க தான் பயமா வருதீங்க. நான் இலாக்கா பேசுறேன். தமிழ்வேந்தன் கேட்ட கேள்விக்கான பதில எங்க எல்லாரும் நீங்க மறுபடியும் அந்த கேள்வியே கேட்டுருவோமோ அப்படின்னு தானே அப்படியே கடன்னு ஒப்பிக்கிறீங்க. நீங்க கேளுங்க, மறுபடியும் கேளுங்க, பேசுவோம். இப்ப இந்த 2 பேர் இறந்தாங்கல்ல, அதுக்கு யார் பொறுப்பு? என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கூட்ட நெரிசல், வெயில், இதனால வந்து 2 பேர் இறந்துருக்காங்க. அது வந்து இனி ஒரு காலங்களில் தடுக்க வேண்டியது. உங்களுக்கு உறுத்தலையா எனக்கு இதை நினைச்சு பேசுறதுக்கும் இப்படி கிண்டல் பண்றதுக்கும்? எனக்கு இதை நினைச்சோன்னு இல்ல தமிழ்வேந்தன், இது ரொம்ப தப்பு. தமிழ்வேந்தன் 2 பேரோட உயிரே உங்களுக்கு இவ்வளவு கிண்டலும் கேலியுமா இருக்கா? அப்ப 1992 100க்கும் மேற்பட்டவர்களை நீங்க குளிக்கக்குள்ள பண்ணீங்க. இல்ல தமிழ்வேந்தன், இது ரொம்ப தப்பு. பிப்ரவரி 18ஆம் தேதி கும்பகோணத்துல நடுக்குளத்துக்கு நடக்க போய் தேவார துப்பாக்கி எடுத்து சுட்டு கும்பகோணம் மகாமகத்துக்கு வந்த வேலைகள். ஒரு நிமிஷம் இருங்க தமிழ்வேந்தன், என்ன சம்பந்தமே இல்லாம தான் பேசுவீங்களா நீங்க? கும்பகோணம் மகாமகம் யாருன்னு சொல்லணும். ஒரு நிமிஷம் இருங்க தமிழ்வேந்தன், இங்க பாருங்க. கூட நீங்க போவீங்க. சனி ஞாயிறுல அவ்வளவு கூட்டம் இருக்கு, அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா திருப்பதியில் 24 மணி நேரம் போய் நிப்பேன். ஒரு நிமிஷம் இருங்க தமிழ்வேந்தன், அமைச்சர் சொன்னாரோ இல்லையா? திருப்பதிக்கு நீங்க போய் பாத்திருக்கீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க தமிழ்வேந்தன், திருப்பதிக்கு போய் பாத்திருக்கீங்களா இல்லையா? நீங்க போகலைன்னா போனவங்கிட்ட கூப்பிட்டு கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஒரு நிமிஷம் இருங்க தமிழ்வேந்தன், கேள்வியை முதல்ல உள் வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய விளக்கத்தை கொடுங்க. சம்பந்தமே இல்லாம நீங்க பேசுனீங்கன்னா நான் எப்படி விவாதத்தை நடத்துறது? ஒரு கோயிலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஒரு நாள் வராங்க, இல்ல வீக்கெண்ட்ல அதிகமான விடுமுறை நாட்கள் அதிகமா வராங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுது அந்த தரிசனம் பார்க்கறதுக்கு. அப்ப அந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு கழிவறை வசதி கிடையாது, ஒரு குடிநீர் வசதி கிடையாது, உட்கார்றதுக்கு கிடையாது. 5 மணி நேரம் 4 மணி நேரம் நின்னுகிட்டே இருக்கணும்னா என்ன தமிழ்வேந்தன் இது? அதாவது கூட்டம் இப்ப நான் எனக்கு வந்து மூச்சு திணறல் இருக்குன்னா நான் கூட்டத்தில் போனா எனக்கு சிரமமா தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு அப்ப கோயிலுக்கே போகாதீங்கன்னு சொல்றீங்களா? அப்படி சொல்லவே இல்லை. நான் வந்து கும்பகோணத்தை கேட்கறேன், நீங்க அது பதிலே சொல்ல மாட்டீங்க. நான் திருச்செந்தூர்ல நேத்து நடந்ததை சொல்றேன். இப்ப ராமேஸ்வரத்துல நேற்றைக்கு ராமேஸ்வரத்துல நடந்ததை கேட்டா அதுக்கான பதில சொல்லாம அப்ப நடந்தது எப்ப நடந்ததுன்னா இதுதான் பதிலா? முதலமைச்சர் ஜெயலலிதா
எந்த அம்மையார் கலந்தது? திருப்பதியில போய் நீங்க பாரியான்னு பதிலே சொல்ல சொன்னது மாட்டீங்க. யாரு? திருப்பதியில அவ்வளவு போய் அழகா பாரியான்னு பேசுறீங்க. சொன்னது யாரு? மிஸ்டர் தமிழ்வேந்தன், அந்த இதுல- அப்ப இல்ல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல நாங்க இவ்வளவு சாதனை தப்புதான் இவ்வளவு சாதனை சொல்லல. லிஸ்ட் எடுத்துட்டு வந்தோம்னு தப்புதான் சொல்றீங்கல்ல, சொல்லல. கும்பகோணம் ஒரு நிமிஷம் சரியா? இருங்க. அப்ப கும்பகோணம் சரி. ஒரு நிமிஷம் இருங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, திருச்செந்தூர்ல ஏன் செத்தாலும் இந்த சரி மாதிரி நாங்க நடந்தது? ஜெயிக்கிறோம்ன்றாங்க. பக்தர்கள் செத்தாலும் நாங்க ஜெயிச்சிட்டு தான் இருக்கிறோம்ன்றாங்க. அந்த சரி. மமதையில நீங்க இந்த பேசுற டாபிக்ல வந்து ஒரு இறக்கம் இல்ல, கிடையாது. இல்ல, கருணை இங்க கிடையாது. பாருங்க. நான் ஒண்ணே ஒண்ணு இப்ப சொல்றேன். பேசுங்க. ஒரு நிமிஷம் தமிழ்வேந்தன், ஏன் இந்த தவறு நடக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி அங்க அப்படி நடந்தது 1940ல நடந்தது 1930ல நடந்தது. இல்ல, இல்ல, அதுக்கான பதில் இது இல்ல தமிழ்வேந்தன். என்னுடைய கேள்விக்கான பதில தான் நீங்க சொல்லணும். பதிலே இல்லாம கேள்வி சொல்லுங்க. வேற ஏதோ பிரச்சனை கேள்வி நீங்க கேள்வி வந்து கேட்க பேசுறீங்கன்னா மாட்டீங்க. அது நீங்க எப்படி பேசிட்டே நான் இருக்கீங்க. அவங்க புரியும்? மனைவி கேள்வி கடிதம் ஒரு ஏன் வரியில வெளிய இருக்கணும். வந்துச்சு? ஒரு பதில் நிமிஷம். தான் 4 வரியில சரி, இருக்கும். கேள்வி ஒரு ஒரே வரியில வரி தான் தான். கேள்வி. அமைச்சர் சேகர் பாபு இந்த உயிரிழப்புக்கு பொறுப்பேற்று பதவி விலகுவாரா? 92ல ஜெயலலிதா அம்மையார் பதவி விலகியிருந்தால் இல்லங்க, நாங்கள் விலகுறோம். இது சம்பந்தமே நாங்கள் விலகுறோம். இல்லாம சும்மா அவர் தைரியமா விலகுவார். பிடிச்சீங்கன்னா நீங்க பேசுறது இல்ல, இல்ல, நியாயம் என்ன நியாயமே இல்லாம பேசுறீங்க? இல்ல, அமைச்சர் குப்பமேளா சேகர் பத்தி பாபு, வாதத்துக்கு பேசிட்டு அமைச்சர் இருந்தா? ஒரு நிமிஷம் இருங்க குப்பமேளா பத்தி தமிழ்வேந்தன். பேசுறீங்களா? மிஸ்டர் மோடி வந்து ஓடுறாரு. தமிழ்வேந்தன். கேள்வி கேட்ட இல்ல, வந்து நான் வேணா ஓடுறாரு. ஷோவை நிப்பாட்டிட்டு போயிடுறேன் தமிழ்வேந்தன். நீங்க என்னங்க மட்டுமே நீங்க பேசுறீங்க. பேசுறீங்க, என்ன பேசுறீங்க, உங்க பேசுறீங்க. அதனால இன்னைக்கு நடந்தது நியாயம் தான் நீங்க. அதான் சொல்ல வரீங்க. இல்ல, மிஸ்டர் தமிழ்வேந்தன், என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க தமிழ்வேந்தன். அறநிலையத்துறை, Practical-ஆ பேசுங்க. நானும் பிராக்டிகலா தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எப்ப எதை கேட்டாலும் அப்ப அவங்க அப்படி பண்ணலையா, இப்ப இவங்க அப்படி பண்ணலையா, என்ன இதுதான் பதிலா? அறநிலையத்துறை எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா உண்மையிலுமே அறநிலையத்துறை அமைச்சர் மட்டும் கிடையாது, அவருக்கு சப்போர்ட் பண்ற உங்களை மாதிரி ஆளுங்களும் அடாவடியா தானே இருக்கீங்க. இப்படி பேசி சுத்தி விடாதீங்க. இல்ல வேற என்ன இது? இது இல்ல, 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. 2 பேர் உயிரிழந்திருக்காங்க சார். 2 பேர் மிஸ்டர் தமிழ் சொல்லுங்க. 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதற்கு என்னங்க பதில் கேட்டா ஆழ்ந்த இரங்கல். இதுதான் உங்களுடைய என்ன பதிலா? சொல்றது இப்ப? உயிரை கொடுக்க முடியும்? பாத்தீங்களா? என்னங்க பேசுறீங்க பேச்சு? அப்ப நீங்க மத்த பிரச்சனையை பத்தி பேசறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு அதேதான். எதிர்க்கட்சி கேட்டாங்கன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? எதிர்க்கட்சி தலைவர் இது ரொம்ப தப்பு இல்ல தமிழ்வேந்தன். இறந்தவங்களுக்கு எது பதில் ஒரு நிமிஷம் சொல்லிருக்காரா? இருங்களேன். ஒரு 10 அதெல்லாம் நாளைக்கு சொல்லுங்க. முன்னாடி ஓடி ஒளிஞ்சிட்டீங்கல்ல? 10 நாளைக்கு முன்னாடி பக்தர்கள் வந்து கும்பமேளாவில் கேக்குறாங்க. ஒரு உங்களுடைய நிமிஷம் நிலைப்பாடு தமிழ்வேந்தன். என்ன? 10 நாளைக்கு ஏடிஎம்கே முன்னாடி நிலைப்பாடு பக்தர்கள் என்ன? வந்து கும்பமேளாவில். கேக்குறாங்க. ஆ. அப்ப 24 மணி நேரம் அங்க போய் நிப்ப இல்லைன்னா அங்க எத்தனை பிரச்சனை, எத்தனை வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க? அந்த மாதிரி ஏதாவது ஒரு வசதி தப்பு பண்ணிட்டீங்க பாருங்க. திருச்செந்தூர்ல இப்ப இருக்கா? டிக்கெட் வாங்க பிரிச்சு 4 பேர் செத்தாங்களே, திருப்பதில செத்தாங்க. டிக்கெட் வாங்க மிரிப்பட்டு சாவலையா? அது சேர் என்ன பாபு பேச்சு தெரியலையா? பேசுறீங்க? அப்ப சேர் ஏங்க, பாபு தமிழ்வேந்தன், அப்ப என்ன நீங்க அமைச்சர் அமைச்சர் தான் கேட்கணும். உங்க அமைச்சர் தான் இல்ல, கேட்கணும். எனக்கு புரியல. உங்க அப்ப அமைச்சர் கூட்டம் மேலயே குற்றம் ஜாஸ்தியா தான் சாட்டுறீங்க. இருக்கும். உங்க யாரும் அமைச்சர் மேலயே வராதீங்கன்னு குற்றம் சொல்ல வரீங்களா? ஏங்க அப்படி இல்லங்க. கூட்டம் வேற அதிகமான எப்படி? நாட்கள்ல நம்ம இல்ல, தாங்க. மூச்சு திணறல் இருக்கும், தெரிஞ்சா கூட்டத்துல ஏன் வரீங்கன்னு கேக்குறீங்க. அப்படியெல்லாம் கேட்கல. ஏங்க, அரசோட வேலை என்னங்க? யாரு எங்க வந்தாலும் தமிழகத்துல இருக்கிற இண்டு இடுக்கு மூளை முடுக்கு எல்லா பக்கமும் அவங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்கு தான் அரசு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் 10 ஆண்டுகளில் கோயில் செய்த ரிஃபார்ம் என்ன? உங்க ஆட்சியில ஏடிஎம் கேட்கல. சரி, இப்ப ஒண்ணும் உங்க கிடையாது. ஆட்சி சார். ஒண்ணும் கிடையாது. இப்ப அப்ப இந்த ஆட்சியை பற்றி பேசுங்க. பேசுங்க ஓடிச்சு சார். கோயில சிக்கல் அதுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. சும்மா இருங்க. உங்க ஆட்சியை பற்றி பேசுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல இல்ல பேசு. ஆயிரம் கோயில்கள் மாத்திரீங்க. இருந்தாலும் நீங்க செய்யப்பட்ட என்ன உங்க பண்ணீங்க? ஆட்சியை என்ன சார் பண்ணீங்க? கோயில் விட்டு வா. சார், அன்னை தமிழில் விடியல் ஆட்சி, திராவிட ஆட்சி, இதை பற்றி பேசுங்க. கோவில் நீங்க வேண்டாம் திராவிட ஆட்சி, விடியல் ஆட்சி பற்றி கூட எல்லாம் பேசுங்க. பண்ணிக்கிட்டு இருக்கோம். விடியல் ஆட்சி, திராவிட ஆட்சி. திருச்செந்தூர் இதெல்லாம் ரெண்டே கோயில் ரெண்டு reform விஷயம் பண்ணது யாரு? சொல்றேன். ஜனவரி 18ஆம் தேதி திருப்பதிக்கு போனா மட்டும் 24 மணி நேரம் நிப்பான், இங்க நிக்க மாட்டானான்னு கேட்டதுக்கு பதில் என்ன? அது அமைச்சர் இதை நீங்க சொல்லுங்க. இது சொல்லுங்க. ஏன் சார், இத மட்டும் நீங்க சொல்ல அடுத்தது, மாட்டீங்க? அந்த உள்ள கேட்டா மனைவி அமைச்சர்கிட்ட போய் ஒரு கேள்வி, மனைவி இவ்வளவு நேரம் சொன்னாரா பேசுனீங்க. இல்லையா? சார், நீங்க இவ்வளவு போய் நேரம் போய் பேசுனீங்க. பேசுனீங்க. அப்புறம் 47 வாயை திறந்தா வயதுல பொய். ஒரு மனைவி அமைச்சர் தான் கணவனை போய் சொல்றாருன்னு இல்ல, சொல்றீங்களா சார், தமிழ்ல? அடுத்து என்னன்னா ஒரு இருங்க, மனைவி இருங்க. கணவனை எனக்கு பறிகொடுத்தார். நேரத்தை முழுவதுமாக 47 வயசுல நான் பேசுவதாக இல்லை. இல்ல இல்ல நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க. சப்ஜெக்ட்ல வில்சன் வாய்ப்பு ஏதா கொடுங்க. பேசினீங்க. அதாவது இந்த சப்ஜெக்ட்ட பேசுங்க. வரேன், 47 வரேன். வயதுல மனைவி வந்து கணவனை இழந்துட்டு, அதுவும் கடவுளை சந்திக்க வர இடத்துல கணவனை இழந்துட்டு மனசாட்சி கூட இல்லாம ஒரு கடிதம் எழுதி கொடுக்குறாங்க. எவ்வளவு வலி வேதனையில் எழுதி கொடுப்பாங்க. என் கணவர் இறப்புக்கு காரணம் எதுவும் கிடையாதுங்க, ஆனா கொடுத்துருங்க, சடலத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேணான்றாங்களே. அந்த கடிதத்தை வெளியிட்டு இதுதான் நியாயம்னு சொன்னீங்கன்னா அது என்னன்னு தான் கேட்கணும். இறப்புன்றது எந்த நேரத்தில் நடக்கும், நீங்க சொல்றது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த இறப்பிற்கு நீங்க சொல்ற காரணம் இருக்குது பாருங்க. கருணை இல்லாம அதுக்குத்தான் பதில் கேட்கிறோம். தமிழ்வேந்தன் அமைச்சராக இருந்தாலும் சரி, அது மனோஜ் அமைச்சராக இருந்தாலும் இறப்புன்றது சகஜம், நடக்கும், எந்த இடத்துல நடக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திருப்பதியில் நடந்துடலாம், கும்பமேளா நடந்துடலாம், திருச்செந்தூர் கோயிலில் நடந்துடலாம், திருவண்ணாமலையில் நடந்துடலாம். ஆனால் அதற்கு பிறகு அது சப்பை கட்டாக ஒரு காரணத்தை சொல்லி மனைவியே சொல்லிவிட்டார், இதில் எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்னு நீங்க அறிக்கை கொடுக்கும்போது தான் அந்த கருணை மறைந்து விட்டதோன்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க.
அதாவது அங்கே நடந்தது கோயிலில் நடந்த இறப்பையா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அங்க இவ்வளவு பேர் வெளிப்படையா இருந்த இடத்துல அப்படிலாம் ஒரு நியூஸ் கவர முடியாது. இல்ல தமிழ்வேந்தன் அததான் இல்ல அவருடைய கேள்வியுடைய அழுத்தம் உங்களுக்கு புரியுதா இல்லையா? எப்ப யாருக்கு வேணாலும் இறப்பு வரலாம், ஆனா அதனுடைய காரணம்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்க கூட்ட நெரிசல் காரணம் அப்படின்னா எதற்காக அவ்வளவு கூட்ட நெரிசல்? அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு பெஞ்ச் போட்டிருக்கலாம், அங்கங்க நீங்க கழிவறை ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம், ஒரு தண்ணீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம், ஃபேன் அங்கங்க வச்சிருக்கலாம். நமக்கு இவ்வளவு வருமானம் அறநிலையத்துறையிலிருந்து வருது, இவ்வளவு மீட்டிருக்கிறோம், அதை பண்ணிருக்கோம் இதை பண்ணிருக்கோம்னு சொல்றீங்க. ஏன் இதெல்லாம் செய்யலைங்கிற மக்களுடைய ஆதங்கம் காதுகள்ல விழவே விழாதா? அப்படியே நீங்க சென்டிமெண்டா பேசுவீங்க. எல்லாமும் செய்யப்பட்டு தான் இருக்கிறது. இல்ல தமிழ்வேந்தன் ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணுங்க. இல்ல இது ரொம்ப தப்பு சார். இந்த கிண்டல், இந்த கேலி என்ன சென்டிமெண்டலா பேசுறாங்க? ஆமா சார், சென்டிமெண்டலா சார் பேசுவாங்க. இங்க பாருங்க சார், மக்களோட சார் பத்தி பேசுறோம், பாருங்க மக்களோட குரலா ஒலிச்சுக்கிட்டு இருக்கோம். சும்மா இங்க என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்றதுக்கு திராணி இல்லாம 1970 1990 என்ன சார் இது? கும்பமேளா பத்தி பேசுவாங்க சார். பேசுங்க. யாரு வேணாம்னு சொன்னது? யாரு வேணாம்னு சொன்னது? ஆனா நம்ம முதல்ல சரியா இருந்துட்டு அடுத்தவர்களுடைய முதுக போய் பார்க்கணும் சார். நம்ம இங்க சரியா இருக்கிறோமா மிஸ்டர் தமிழ்வேந்தன்? நீங்க வந்து இப்ப பாரதிய ஜனதா எதிர்த்து பேச மாட்டீங்க. ஏன்னா கர சேவைக்கு வந்து கல் அனுப்பியவர் உங்களுக்கு பாத்தீங்களா? கல் அனுப்பியவர் புரட்சி தலைவி இல்ல மிஸ்டர் தமிழ்வேந்தன். இல்ல இங்க பாருங்க, இத நான் ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன் மிஸ்டர் தமிழ்வேந்தன். அறநிலையத்துறையையும் சேகர் பாபு அமைச்சரை பத்தியும் கேள்வி கேட்டா சம்பந்தம் இல்லாம பேசுறீங்களே இந்த வார்த்தை, இது எல்லாமே அமைச்சர் சேகர் பாபுவை காப்பாத்துறதுக்கும். ஒரு நிமிஷம் சார், திமுக ஆட்சி மேல யாரும் எந்த விமர்சனம் வச்சிருக்க கூடாதுன்னு நீங்க பாதுகாக்கிறீங்கல்ல, அது எல்லாமே மக்களுக்கு புரியும். குற்றமுள்ள நெஞ்சு, குற்றமுள்ள நெஞ்சு, அதனாலதான் உங்களுக்கு குறுகுறுன்னு இருக்கு. நீங்க பாத்தீங்களா? ரொம்ப தப்பு மிஸ்டர் தமிழ்வேந்தன், ரொம்ப தப்பு. 1997 கோவையில நடந்த அந்த கலவரத்தை பத்தி பேசுவோமா? அப்ப யார் ஆட்சியில இருந்தது? அப்ப யார் ஆட்சியில இருந்தது? அதை பத்தி பேசுவோமா? ரொம்ப தப்பு தமிழ்வேந்தன். நீங்க அப்படியே விவாதத்தை எங்கேயோ இழுத்து கூட்டிட்டு போறீங்க பாத்தீங்களா? உங்களுக்கும் பின்னாடி பின்வாங்கியவர் இல்ல பாத்தீங்களா? அறநிலையத்துறை அமைச்சருடைய செயல்பாடு எப்படி இருக்கு, ஏன் வசதி ஏற்படுத்தி தரல அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை மட்டும் தர மாட்டீங்கல்ல? என்ன கொடுத்தீங்க? என்ன கொடுத்தீங்க? கும்பாபிஷேகம் பண்ணா போதுமா? கோடி கணக்கில் வருமானம் வந்துட்டு இருக்கு சார், கோடி கணக்கில் வருமானம் வந்துட்டு இருக்கு சார். ஆனா அதே பக்தர்களுக்கு அந்த உண்டியல்ல காணிக்க போட வர்ற பக்தர்கள் கிட்ட இதுக்கு 100 ரூபாய், அதுக்கு 500 ரூபாய், அதுக்கு 1000 ரூபாய் நீங்க வந்து நுழைவு கட்டணம் மட்டும் வாங்குறீங்க. இருங்க சார், நீங்க பேச அதெல்லாம் நீங்க வாங்குறீங்க. ஆனா அப்படி வர்றவங்களுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்குறீங்களா அப்படின்னா அது ஒண்ணும் கிடையாது. அப்புறம் என்ன சார் நீங்க துறை நடத்திக்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் என்ன சார் உங்க நிர்வாகம்? மக்கள் கேட்க மாட்டாங்களா? வரக்கூடிய பக்தர்கள் கேட்க மாட்டாங்களா? பேசிட்டு வாங்க. அதாவது 100 ரூபாய் கூட உண்டியலில் இல்லாத கோயில், சிவன் கோயில்கள் 300 கோயில்கள் தமிழ்நாட்டில் இனங்கண்டுபிடித்து குடமுழுக்கு விழா நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க இந்த திருச்செந்தூர்ல சம்பாதிச்சு அறநிலையத்துறை எதுக்கு தெரியுமா இயங்குது? அறநிலையத்துறை முதல்ல எதுக்கு தெரியுமா கட்டமைச்சிருக்காங்க? எதுக்கு உருவாக்கிட்டாங்கன்னு தெரியுமா சார்? உருவாக்கி இருக்காங்க. அறநிலையத்துறைங்கிற துறையை உருவாக்குறதுக்கு காரணமே இதுதான் சார். எல்லா கோயில்களையும் அண்டர் ஒன் கண்ட்ரோல்ல நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான். அது புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஒரு துறையா மோதி மோதி பார்த்து இந்த பயம் எடுக்குது பாருங்க உங்களுக்கு. அதுல போய் மோதி பார்க்க பாத்தீங்களா? இல்ல தெரியாம மைண்ட் வாய்ஸ்னு வெளியில உண்மையை பேசிட்டீங்க சார். ஒரு துறையில இருக்கிற பிரச்சனைகளை பேசிட்டாங்க அப்படின்னா பதறீங்க. டாஸ்மாக் பத்தி பேசினா பதறீங்க, அறநிலையத்துறை பத்தி பேசினா பதறீங்க, பள்ளி கல்வித்துறை பத்தி பேசினா பதறீங்க. இல்ல இந்த பதற்றம் உண்மையிலுமே எங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஒரு பதட்டம் இல்லங்க, நீங்க தாங்க கடந்து கதறீங்க. இருக்குங்க. இல்ல கேள்வி கேட்டாலே கதறதுன்னு அர்த்தமா? அப்ப 21 வரைக்கும் நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தோம். உங்க உட்கட்சியில பல கட்சி முதலமைச்சர்கள் உருவாறத பாத்தீங்களா? ஒரு டிராமா பண்றீங்க. புரிஞ்சிருச்சு தமிழ்வேந்தன். திமுக யாருமே இல்ல புரிஞ்சிருச்சு. திமுகவினுடைய அமைச்சர்களை பத்தி யாராவது பேசிட்டாங்கன்னா உடனே அதிமுக அப்படி இருக்கு, அதிமுக இப்படி இருக்குன்னு அந்த டைவர்ட் பண்றது இருக்கு தெரியுமா? இந்த யுக்தி இந்த விவாதத்துக்கு வேணா நீங்க பேசுறதுக்கு வரலாம், ஆனால் மக்களிடம் அது எடுபடாது. மக்களிடம் எடுபடாது. பார்க்கத்தானே போறோம் சார். இன்னும் 10 மாசம் சார், எண்ணி வச்சாப்ல 10 மாசம் பார்க்கத்தானே போறீங்க. மகேந்திரன் இப்ப என்ன தமிழ்வேந்தன் இப்ப என்னன்னா அவர் என்ன சொல்றாருன்னா
விளம்பரம் மட்டும் இவ்வளவு பேசுறீங்க, வெறும் விளம்பரம் தான் இருக்கு. ஆனா அங்க ஒண்ணும் செயல்பாட்டுல ஒண்ணும் இல்லையே. அப்படி செயல்பாட்டுல இருந்தா நாங்க ஏன் சொல்ல போறோங்கிறாரு. அதாவது 19 அதுக்கு வெள்ளை அறிக்கை இருக்கா, இதுக்கு பச்சை அறிக்கை இருக்கா? 19 நீங்களும் தான் பேசுறீங்க, வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டியதானே. நான் தான் சொல்றேன், நீங்க கடந்த காலங்கள்ல இவங்க எத்தனை முறை வெள்ளை அறிக்கை கேட்டாங்க? இவர்கள் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு வெள்ளை அறிக்கை கேட்டாங்கல்ல. ஆளுங்கட்சி நிர்வாகம் பண்ண தெரியாம இருப்பீங்க, ஆனா எதிர்க்கட்சி என்ன பண்றீங்கன்னு கேக்குறீங்க. எவ்வளவு அறிவு ஜீவித்தம் இது. எதுவுமே தெரியல உங்களுக்கு, ஏதாவது பண்ண வேண்டியதை கேட்க வேண்டியது. புரியுதா? அவர் அதான் சொல்றாரு, முதலமைச்சருக்கு எதுவுமே தெரியல உங்களுக்கு, எதுவுமே தெரியல. அப்படியே உங்க உட்கட்சி பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு. அதை அரச பத்தி பாத்தீங்களா? ஆமா, நீங்களே 52,000 பிரச்சனை. ஏன் குறை சொல்றீங்க, தப்புன்னு சொல்றீங்க? நீங்க நியாயஸ்தான் தானே, வெள்ளை கொடுத்துட்டு போங்க, தவறு காரணம் விளக்கிட்டு போங்க. கடந்த சமீபத்தில் நடந்த ஏர் ஷோவை நீங்க வந்து அத பத்தியே பேசலையே, அப்ப அத பத்தி பேசுவோமா அவரு கேட்டாருன்னு என்ன பதில் சொல்லுவீங்க? இல்ல தமிழ் இதெல்லாம் காதுல விழுகாதே உங்களுக்கு. இந்த அரசு தமிழ் வந்து இதெல்லாம் உங்களுக்கு காதுல விழுகாது. காளீஸ்வரர் கோயில்ல இருந்து குளத்திலிருந்து சிலை எடுத்தோம், அப்ப நீங்க தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். பாத்தீங்களா? சிலை 1000 கோயில்களை குடமுழுக்கு செஞ்சோம். கடவுள் இல்லைன்னு சொன்ன கட்சி தான் குடமுழுக்கு செஞ்சது. ஓட்டு வாங்குனீங்கல்ல, ஆன்மீக ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம், அப்ப என்ன ஓட்டுக்காக தான் சொன்னீங்களா? அருமையான அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் மிகுந்த பக்திமான, அவர் பக்தியோட அவரோட கடவுள் மறுத்த கட்சி கடைசியில பார்த்தா பக்திமானுங்கிறீங்க. ஏதாவது ஒரு நிலைப்பாடு வாங்க. இறையச்சம் இருக்கிறவர்கள் தமிழ்வேந்தன் இல்ல கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டீங்க. முதலமைச்சருக்கு இல்லையா உங்கள்ட்ட பதில் கிடையாது. இறையச்சம் இல்லாதவங்களுக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிருக்கலாம், அடுத்து அவர்கிட்ட போயிடுறேன். அந்த கள்ள சாராயம் குடிச்சு உயிரிழந்தாங்க தெரியுமா கள்ளக்குறிச்சியில, அவங்களுக்கெல்லாம் 10 லட்சம் ரூபாய் அறிவிச்சீங்கல்ல. கோயிலுக்கு வந்து அங்க வசதி வாய்ப்பு இல்லாம கூட்ட நெரிசல்ல இறந்திருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு ஒரு இரங்கலோ இல்ல இவங்களுக்கு நிவாரணமோ ஏதாவது உண்டா? 5 லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள். நீங்கள் தவறான டேட்டாவை பதிவு செய்கிறீர்கள். இல்ல நான் உண்டாந்தா இருங்க சார், அதை நீங்க சொல்லட்டும், இங்க பதிவு பண்ணட்டும் தான் பதிவு பண்ணுங்க. 5 லட்சம் ரூபாய் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. கட்சி வளர்ச்சியில இருந்து 3 லட்சம் ரூபாய் 8 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு ஏன் சார் தப்பு செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா? இப்படி கேட்டா இப்படி நீங்க எப்படி கேட்டா அப்ப நிவாரணம் ஏன் கொடுக்குறீங்க? அப்ப உங்க மேல தப்பு இருக்கு. நிவாரணம் கொடுக்கல. அறநிலையத்துறை இருங்க சார், முதலமைச்சர் சொன்ன வார்த்தையை நான் பதிவு பண்றேன். அறநிலையத்துறை சரியா பண்ணிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த 2 உயிரும் போயிருக்காது, நிவாரணமும் கொடுத்திருக்க தேவையில்ல. அறநிலையத்துறையோட புகழாரத்தை நான் சொல்றேன், நீங்க காதுலயே வாங்க மாட்டீங்க. கடைசி வரைக்கும் பாருங்களேன். இல்ல இந்த இந்த ஒரு உயிரிழப்பு தொடர்பான இந்த விவாதத்துல கூட எங்களுடைய பெருமைகளை சொல்றேன் கேளுங்க, எங்களுடைய பெருமைகளை சொல்றேன் கேளுங்கன்னு இங்க கூட விளம்பரம் தேடுறதுன்னு இருக்கு இல்லையா? விளம்பரம் எதுக்குங்க? விளம்பரம் உண்மையிலுமே இத நினைத்து நாளைக்கு 26க்கு பிறகு இதையெல்லாம் நினைத்து நீங்க உள்ளபடியே கவலைப்பட்டுத்தான் ஆகணும். அதுக்காக என்ன செய்யணுமோ அதை மக்கள் செஞ்சிருவாங்க. செய்ததற்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நன்றி. சந்திப்போம். வில்சன்.